கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கிறிஸ்து இயேசுவை நாம் விசுவசிக்கும் பொழுது வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாம் கர்த்தருக்கு பிள்ளைகளாய் மாறுகிறோம். அந்த உரிமையை நமக்கு தராருன்னு சொல்லி வேத வசனம் போதிக்குது. அது மட்டும் இல்லாமல் வேத வசனம் வேறு இடத்துல என்ன சொல்லுதுன்னா, நாம் நீதிமான்களாய் மாறினோம் அப்படின்னு சொல்லி வேத வசனம் போதிக்குது. ஆனாலும் நம்மளால் அதை விசுவசிக்க முடியல. சில நேரம் இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கிற சத்தம் பேசுது. உள்ளே ஒரு சத்தம் நமக்குள்ளார பேசிக்கிட்டே இருக்குது. அதை நான் முன்னாடி ஒரு காணொளியில் இப்படி சொல்லியிருந்தேன். நமக்கு மனசும் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு சாட்சி இருக்குது. அந்த சாட்சிக்கு பேர் மனசாட்சி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போது இந்த பாவம் என்ற செயல் வரும்பொழுது மனசு மட்டும் இல்லை, அல்லது புத்தி மட்டும் இல்லை, கூட இருக்கிற மனசாட்சியும் கெட்டு போயிடுச்சுன்னு வேதவசனம் போதிக்குது. சரி, அது எங்கே போதிக்குது? அது ஏதாவது ஆதார வசனம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது. அதை நான் சொல்கிறேன். தீத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் இப்படி இருக்குது. சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்குது, அசுத்தமுள்ளவர்களுக்கு அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாக இராது. அப்புறம் வர வசனம், அவருடைய புத்தியையும் அவருடைய மனசாட்சி அப்படின்னு சொல்லி 2 விஷயம் சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன? மனசும் இருக்குது, மனசாட்சியும் இருக்குது, அசுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் போதிக்குது. வேற ஒரு மொழிபெயர்ப்புலேருந்து படிக்கிறேன். தூய்மை உள்ளவர்களுக்கு எல்லாமே தூய்மையா, மாசுபடிந்த மனதிற்கும் நம்பிக்கை கொண்டிராதிருக்கும் எதுவுமே தூய்மையாக இராது அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர்கள் மனமும் அவர்களுடைய மனசான்றும் கூட மாசுபடவை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன? மனசும் சாட்சியும் அது வேதவசத்தில் சொல்லியிருக்கு. ஏதோ நான் அதை கட்டுக்கதில்லை. ஸோ அதேமாதிரி புத்தி, மனசு, ஆத்துமா, அப்புறம் இதெல்லாமே இருதயம், இது எல்லாமே எதை சொல்லிக்குதா? மனசு. அப்போ பாவம் செஞ்சப்போ மனசாட்சியும் குழம்பிருச்சு. அப்போ இதை மீட்கவே இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தவாக இருந்தார். இயேசு ரத்தம் சிந்தினதை நம்மளுடைய இருதயங்களையும் நம்ம மனசாட்சியையும் அது சுத்திகரிக்கிறது. சுத்திகரித்த உடனே என்ன ஆகுதுன்னா, உள்ளே இருக்கிற மனசு என்ன சொல்லுதுன்னா, ஆமாம் நீங்கள் நீதிமான், ஆமாம் நீங்கள் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லும். ஸோ இதை தான் வேதவசனம் அதிகமாய் எம்ஃபசைஸ் வலியுறுத்துது. எதுக்குன்னா, நீங்கள் எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தை அதிகமாக தியானிக்க நம்மளுடைய மனசும் சரி, நம்ம மனசாட்சியும் பரிசுத்தமாகுது, நேராகுது. அப்போ தேவன் சொல்கிற வார்த்தையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அதோடைய வாக்குத்தத்தை நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியுது. ஆமேன்.